காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யாழ்மொழிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஓர்களத்தில் தந்தை தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து சித்தால் செய்தி கேட்டு தணல் வீழ் மெழுகானால் தமிழகத்து கிளியொருத்தி. அனல் போலும் விழியுடனே அயலூர் சென்றிருந்த கணவனும் வந்துட்டான். புனல் போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை என்பே, முல்லைசூழ் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்து விட்டால் நல்ல உடையிலோர் கிளிசல் வந்தது போலென்றோ என்றெண்ணி அழுதார். அவனோ குகைவிட்டு கிளம்பும் புலியென புகையிட்டு குமரும் எரிமலையென பால் எடுத்தான், சூளுரைத்தான், சுடர்முகம் தூக்கினான், சுக்கு நூறுதான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்க கண்ணே என்றான். திரும்பி வருவேனோ இல்லையோ இப்பொழுதே ஒரு முத்தம் இந்தா திரும்பு என்றான். முத்தம் கொடுத்தான், பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 என முரசொலி முறைந்தது. பார் 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 அந்த பைங்கிளியின் உரிமையான பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தோழரெல்லாம் இயந்துரைத்தார். அந்த கட்டாணி முத்தாலும் கண்வழியே சிரித்திட்டால் அத்தானு கடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரியின் குதிரை கால்கள் பொடிபட்டன, வேளப்படை முறிபட்டது, வேள்கள் பொடிபட்டன, எம் கொற்றவன் படைகள் கொட்டும் பேரிகை கோடை இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டார். புதுப்பொன் அமைத்திட்டார். வீரர்கள் வந்தனர். வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். தேர்தலின் தூதுவர் வந்தனர். வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோரத்து தோழிகள் வந்தனர். வெற்றி நீட்டோடு வாசித்து மகிழ்ந்தனர். அந்த கண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தாள். அப்போது ஏன் அந்த மனிதன் வந்தாரோ இளவு செய்தி சொல்வதற்கு என்னருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே களச்செய்தி கடைசி செய்தி கலந்தான். ஐயகோ மாவிளை தோரணம் கட்டி மணவிழா மேடை தன்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் நல்ல சாவிலே விழுந்து விட்டான். ஆவிதான் போன பெண்ணு உயிர் வாழும் மாரடங்கு அச்சடித்த தமிழ் பதுவை கூவி அழுதால் கொத்தான மலர்ந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தாள் இழித்தாள் இனி என்ன மிச்சம் என்றும் களி எழுகி போறதென்றும் குதிரை அழுதால் பணிவெல்லும் விழிகாட்டி பனைவெல்ல மொழியுரைத்து பள்ளியரை கவிபாடும் நாளெல்லாம் இது வந்தானோ இனி இது தூங்காத கண்டானோ என்று அத்தான் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்துவிட்டு அவள்தாவில் வெற்றி வேகத்தால் பகைவர் கட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம் கெட்டதினம் குடி முழுவதும் பட்டொழிந்து போகட்டும் மட்டில்லா நாட்டிற்கு என்று வீட்டிற்கோ என்றால் பட்டினால் நாளை பார்க்கும் தினங்களில் தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலே தானிட்டு வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்விகிற காலமரத்த ஆசாரிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டால் அங்கு சென்றால் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவு சென்று விட்டார் மகனே நீயும் வருகை என்றான். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றான். அதை சுவைக்க நீயும் வருகை என்றான். வந்துவிட்டான் குளக்குழுந்து குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகிறாள். எதிரிகளின் படையெடுப்பால் தலையுதிர்த்த மரமாக போனதரா தம்பி கவலை இல்லை களம் சென்றார் மாண்டார். ஆனால் இந்த நிலம் உள்ளவரை மானம் காத்தார் என்ற பெயர் பூண்டார். எனவே என் மகனே தோளிலே பலம் உள்ளவரை பகை சாடு பரணி வாடி இது உன் தாய் திருநாடு உடனே ஓடி என்று தாவி அணைத்த தளிர்முகம் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து இரத்த காவி வடிந்த வாழ்க்கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என்ற திருவிடத்த காட்சிதனை போற்றி பாடாதார் உண்டோ திருமகளே இப்போ உலகில். இந்த கைதட்டு அங்கே படப்பிடிப்புக்காக வந்த சிவாஜி கணேசன் உள்ளே போகிறார். வழக்கமாக காரை கலைஞரிடத்தில் நிறுத்தி கலைஞரிடத்தில் பேசிவிட்டு தான் அவர் செல்வார். அன்றைக்கு கார் கலைஞரை பார்த்துவிட்டு கோபத்தோடு உள்ளே சென்று விட்டது. கலைஞர் கேட்கிறார் என்ன கணேசனுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டுவார்கள் என்று சொல்லுகிறார். நாகசாகி ஹிரோஷிமா என்கிற நகரத்தை நாசப்படுத்திவிட்டு மனித மனங்களை ஊனப்படுத்திவிட்டு இரண்டாம் உலகப் போர் தன் இரத்த ஓட்டத்தை நிறுத்திக் கொண்ட 20ஆம் நூற்றாண்டில் இந்திய சமூகம் அரிசியிலே கல்லெடுத்துக் கொண்டிருந்த போது அமெரிக்க சமூகம் நிலாவிலே கல்லெடுத்துக் கொண்டிருந்த 20ஆம் நூற்றாண்டில் குல்லும் கருமத்திலும் வெல்லுவோம் இந்தியில் குன்றி மடிவோம் அடுகணலும் கொடுமையிலும் தடை செய்யணும் விடுதலை வேள்வியிலே வெள்ளைக்காரனுடைய கொள்ளை கொடிமரத்தை கிள்ளி வீசுகிற காலத்தில் எமக்கு தொழில் கவிதை நாட்டில் குழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று சொன்ன பாரதி கண்மூடிய 20ஆம் நூற்றாண்டில் ஒரே ஒரு பிறப்பு, அந்த பிறப்பு வரலாற்று சிறப்புமிக்க பிறப்பாக ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு சில பிறப்புகள் தான் வரலாற்று சிறப்புமிக்க பிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பிறப்புகளில் ஒன்றாக ஒரு பிறப்பு இன்றைக்கு பிறந்தது. மனிதர்கள் பிறப்பார்கள் இறப்பார்கள், மாமனிதர்கள் பிறப்பார்கள் இறப்பதில்லை. மனிதன் விந்தின் விளைச்சல், மாமனிதன்
விந்தைகளின் விளைச்சல். மனிதனை மரணம் அறுவடை செய்யும், மாமனிதனை காலம் அடையாளம் செய்யும். அப்படிப்பட்ட மனிதன் ஒருவன் இந்த பூமிக்கு வந்து போனான். மனிதன் இந்த பூமிக்கு வந்து போகிறவன், மாமனிதன் இந்த பூமிக்கு தந்து போகிறவன். மனிதன் வழிப்பயனை, மாமனிதன் வாழ்க்கை பயனை. தமிழ் சமூகம் தட்டு தடுமாறிக் கொண்டிருந்த போது ஒரு மகத்தான மனிதன் பிறக்கிறார். யார் யார் அந்த மனிதன்? யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேச வரைபடத்தில் ஒரு புள்ளியாக கூட இல்லாத ஒரு குக்கிராமத்திலே பிறந்து தேசத்தை தாண்டி உலகமே வியக்கிற ஒரு பெரும் புள்ளியாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை வழிவகுத்துக் கொண்டவன் எவரோ அவனேதான். இந்த சமூகத்தை ஊடறுப்பதற்காக 12 வயதில் சுயமரியாதை சிந்தனையை மனதிலே தேக்கிக் கொண்டு 14 வயதிலே எழுதுகோலை எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தை புனரமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் எவரோ அவனேதான். அந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக பெரியார் என்கிற கலப்பை பகுத்தறிவு நிலத்தை உழுது சுயமரியாதை விதைகளை விதைத்த போது அதை மனதிலே தேக்கிக் கொண்டு பேரறிஞர் அண்ணா என்கிற பெருநெருப்பு, அந்த நெருப்பு கனந்து கொண்டிருந்த வேள்வியில் தன்னையும் ஐக்கியப்படுத்திக் கொண்டு இந்த மண்ணினுடைய கிழக்கை தீர்மானிப்பது நம்முடைய விளக்காக இருக்க வேண்டும் என்று கிழக்காக தன்னை கிளர்த்தி கொண்டவன் எவனோ அவனேதான். திருக்குவளையிலே தாய்ப்பாலை குடித்துவிட்டு திசைகளெங்கும் தமிழ் பாலை குடிக்க தந்த தலைவன் கலைஞர் ஒருவர்தான் அந்த மாபெரும் பிறப்புக்கு சொந்தக்காரனாய் தன்னுடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே அர்ப்பணித்த பெருமகன். யோசித்து பார்க்கிறேன். 12 வயதில் உயர்நிலை கல்வி கூடத்திலே சென்று படிக்க வேண்டும் என்று சொன்ன போது அங்கிருக்கிற முதல்வர் படிக்க முடியாது என்று தடுத்த போது சொன்னால், என்னுடைய அறிவு தாகத்தை தீர்க்கிறாயா இல்லை எதிரில் இருக்கிற குளத்தை என்னுடைய ஆயுளை தீர்த்துக் கொள்ளவா என்று அறிவு தாகத்திற்கு அடம்பிடித்து அமர்ந்த ஒரு அற்புதமான தலைவனுடைய தொடக்கம் அந்த தொடக்கம். யாரேனும் அப்படி வாழ்ந்த வரலாறு இந்த சமூகத்தில் இல்லை. அதற்கு பிறகு முதல் திருமணம் நடைபெறுகிறது. திருமண கோலத்தில் நின்ற போது மணப்பந்தலுக்கு வெளியிலே இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்கிற கோஷத்தோடு வடக்கு எப்பொழுதும் நமக்கு இடக்காகவே இருக்கும். இந்தியை முந்தி விரிக்கிற போதெல்லாம் அது சந்தி சிரிக்க வேண்டும் என்பதற்காக சவுக்கடி கொடுத்த பெருமை கலைஞருக்கு உண்டு. அந்த மனக்கோலத்தில் இருந்தவாறே நேராக சென்று மணமகன் என்பதை கூட மறந்துவிட்டு தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று சொல்லி 1 மணி நேரம் கழித்துதான் தான் மணக்கோலத்தில் மாப்பிள்ளையாக இருக்கிறோம் என்று திரும்பவும் அது மணமேடையில் ஏறி அமர்ந்த வரலாறு வேறு எந்த தலைவனுக்கும் இல்லை. இந்த வரலாற்று வழியில் யோசித்து பார்த்தால் நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு கார்சியா தீவிலே கண்பிடித்த மாபெரும் படைவீரன் நெப்போலியன் சொன்னால், ஐரோப்பாவிலே எல்லா சிம்மாசனங்களும் காலியாகி கிடக்கிறது, தைரியம் உள்ளவன் சிம்மாசனத்திலே ஏறி அமரட்டும் என்று சொன்னான். அவன் சொன்ன பிரகாரமே பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற சிம்மாசனத்திலே ஏறி அமர்ந்தார். ஆனால் அன்றாடம் போர்க்களத்திலும் வாழ்வீச்சிலும் தன்னுடைய வாழ்க்கையை வகுத்துக் கொண்டவன் ஒரு அறிக்கை விடுத்தான். என்ன அறிக்கை விடுத்தான்? வாளை விட வலிமையானது எழுதுகோள், பார்த்து இருந்து கொள்ளுங்கள் என்று எச்சரித்தான். அந்த எழுதுகோள் தான் வால்டேர் இடத்தில் இருந்தது. அதனால் தான் ருஷ்ய புரட்சி, அங்க பிரெஞ்சு புரட்சி வித்திட்டது. அந்த எழுதுகோள் தான் காரல் மார்க்சிடம் இருந்தது. காரல் மார்க்ஸ் யார்? மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளித்தவன், கந்தகத்தை விழுங்கி கனலை கக்கியவன். அவன்தான் மனிதனை கட்டி போட்டால் மனிதன் கூட விலங்காகி விடுவான் என்று தேசிய இனத்தினுடைய அடிமைத்தனத்தினுடைய அச்சாரத்தை அசைத்தவனுடைய கைகளிலே அதே பேனாதான் இருந்தது. அந்த பேனாதான் லெனினிடத்திலும் மக்சிம் கார்கியிடத்திலும் இருந்தது. அவர்கள் அறிவை இலக்கியமாகவும் அரசியலை இலக்கியமாகவும் இலக்கியத்தை அரசியலாகவும் மாற்ற வேண்டும் என்று மாற்றி காட்டிய வரலாறு அவர்களுக்கு உண்டு. அதே போல்தான் பாரதி இடத்திலும் இக்பால் இடத்திலும் திருவிக்காவிடத்திலும் மறைமலை அடிகள் இடத்திலும் அந்த எழுதுகோள் இருந்தது. தேச விடுதலைக்கு அவர்கள் முன்னின்று சென்றார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு தமிழ் பேனாதான் இந்த மக்களுடைய அறியாமையை தீர்த்து, தீண்டாமையை தீர்த்து, பகுத்தறிவுக்கு வழிகாட்டுவதற்காக எழுந்து வந்த ஒரே எழுதுகோள் பெரியாருடைய பேனா. அந்த பெரியாருடைய பேனாவைத்தான் பேரறிஞர் அண்ணா கையில் எடுத்தார். அந்த அறிவு இயக்கம் அரசியல் இயக்கமாக மாறியது. தமிழ்நாட்டுடைய வரலாற்றை மாற்றி போட்டது. அதே பேனாவைத்தான் கலைஞர் எடுத்தார். உலக வரலாற்றை உற்று பார்த்தால் இவர்களுக்கெல்லாம், இந்த எழுதுகோள் ஏந்தியவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு தடம் இருந்தது. எழுதுகோள் ஏந்தியவர்களுக்கெல்லாம் ஒரு களம் இருந்தது, முன்னோடிகள் இருந்தார்கள். ஆனால் தமிழ் சமூகத்தில் எந்த முன்னோடிகளும் அவருக்கு இல்லை. கலைஞர் எடுத்தார்.
அந்த எழுதுகோள் எடுத்த போது வயது அவருக்கு 14. அந்த வரலாறு உலக வரலாற்றில் எந்த அரசியல் தலைவனுக்கும் இல்லை. அந்த வரலாற்றை தூக்கி சுமந்த பெருமை யாருக்கும் இல்லை. ஏதோ பேனாவை எடுத்தார், திரைவசனம் எழுதினார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இல்லை. காரணம், அன்றைக்கு பத்திரிகை ஒன்றுதான் மனிதனை தூக்கி நிறுத்துகிற கருவியாக இருந்தது, மனிதனை தூண்டுகிற கருவியாக இருந்தது. பெரியாருக்கு அதுதான் கருவியாக இருந்தது, பாரதிக்கு அதுதான் கருவியாக இருந்தது. அதே கருவியை முரசொலி என்கிற வடிவத்தில் இந்த சமூகத்திற்கு எடுத்து வந்த பெருமை கலைஞருக்கு உண்டு. எழுதினார், எல்லோரும் அவருடைய வசனத்தை பெருமையாக பேசினோம். ஆனால் அவர் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் அழகாக பாரதிதாசன் சொன்னார், மிதந்து வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, இவபெரிதான் துன்பம் இது, தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று அவன் முரசறைந்ததை மனதிலே வைத்துக் கொண்டு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கால் முழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் எம்மொழியை செம்மொழியாக்கி தந்த பெருமை கலைஞருக்கு உண்டு. அவர் எழுதினார், ஒரு புறநானூற்று கதையை எழுதினார். புறநானூற்று எழுதுகிற போது கையிலே புலிநகம் பொருத்திக் கொண்டார். அகநானூற்று எழுதுகிற போது கையிலே மருதாணி பூசிக் கொண்டார். வேறு எந்த தலைவனுக்கும் இந்த இலக்கிய வரலாறு யாருக்கும் இல்லை. எழுதினார். ஒரே ஒரு வசனம் உதாரணத்திற்கு, அந்த வசனம் ராஜாராணி திரைப்படத்திலே வரும். அந்த வசனத்தினுடைய அடிப்படை கூறு என்ன தெரியுமா? தந்தை களத்திற்கு சென்று, போர்க்களத்திற்கு சென்று இறந்து விடுகிறார். மகன் கணவன் வருகிறான், கணவனும் போருக்கு அனுப்பி கணவனும் இறந்து விடுகிறான். மகன் ஆலமரத்தடியிலே அமர்ந்திருக்கிறான், பாடம் கற்பிக்கிறான். அவனையும் அழைத்து வந்து போருக்கு போ என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான காட்சி. இந்த காட்சியை உலக வரலாற்றில் எத்தனையோ கதைகள் நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் இவர் எழுதிய வசனத்தை ஆங்கில பேராசிரியர் ஒருவர், 3 ஆங்கில பேராசிரியர்கள் உட்கார்ந்து அந்த வசனத்தை மொழிபெயர்க்க முடியாமல் தடுமாறினார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. இது அமெரிக்க பல்கலைக்கழகத்திலே நடந்த ஒரு செய்தி. ஆனால் இந்த வசனம், காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யாழ்கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஓர்களத்தில் தந்தை தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து சித்தால் செய்தி கேட்டு தணல் வீழ் மெழுகானால் தமிழகத்து கிளியொருத்தி அனல் போலும் விழியுடனே அயலூர் சென்றிருந்த கணவனும் வந்துட்டான், புனல் போக்கும் விழியாரே அவள் போர் செய்தி தந்திட்டாள், தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை என்பே, முல்லைசூழ் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்து விட்டால் நல்ல உடையிலோர் கிளிசல் வந்தது போலென்றோ என்றெண்ணி அழுதார். அவனோ புகைவிட்டு குழம்பும் புலியென புகையிட்டு குமரும் எரிமலையென பால் எடுத்தான், சூளுரைத்தான், சுடர்முகம் தூக்கினான், சுக்கு 100 தான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்க கண்ணே என்றான். திரும்பி வருவேனோ இல்லையோ இப்பொழுதே ஒரு முத்தம் இந்தா திரும்பு என்றான். முத்தம் கொடுத்தான், பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 என முரசொலி முறைந்தது. பார் 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 அந்த பைங்கிளியின் உரிமையான தகவல் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தோழரெல்லாம் இயந்துரைத்தார். அந்த கட்டாணி முத்தாலும் கண்வழியே சிரித்திட்டால் அத்தானு கடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரியின் குதிரை கால்கள் பொடிபட்டன, வேளப்படை முறிபட்டது, வேள்கள் பொடிபட்டன, எம் கொற்றவன் படைகள் கொட்டும் பேரிகை கோட இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டார். புதுப்பொன் அமைத்திட்டார். வீரர்கள் வந்தனர், வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். தேர்தலின் தூதுவர் வந்தனர், வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோரத்து தோழிகள் வந்தனர், வெற்றி நீட்டோடு வாசித்து மகிழ்ந்தனர். அந்த கண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தாள். அப்போது ஏன் அந்த மனிதன் வந்தாரோ இளவு செய்தி சொல்வதற்கு? என்னருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே களச்செய்தி கடைசி செய்தி கலந்தான். ஐயகோ மாவிளை தோரணம் கட்டி மணவிழா மேடை தன்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் நல்ல சாவிலே விழுந்து விட்டான். ஆவிதான் போன பின் உயிர் வாழும் மாரடங்கு அச்சடித்த தமிழ் பதுவை கூவி அழுதால் கொத்தான மலர்ந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தாள் இழித்தாள் இனி என்ன மிச்சம் என்றும் களி எழுகி போறதென்றும் குதிரை அழுதால் பணிவெல்லும் விழிகாட்டி பனைவெல்லும் மொழியுரைத்து பள்ளியறை கவிபாடும் நாளெல்லாம் இது வந்தானோ இனி இது தூங்காத கண்டானோ என்று அத்தான் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்துவிட்ட அவள்காதில் வெற்றி வேகத்தால் பகவர் கட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம், கெட்டதினம் குடி முழுவதும் பட்டொழிந்து போகட்டும், மட்டில்லா நாட்டிற்கு என்று வீட்டிற்கோ என்றால் பட்டினால் நாளை பார்க்கும் தினங்களில் தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலே தானிட்டு வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்விகிற காலமரத்தாசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டால் அங்கு சென்றால் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் மகனே நீயும் வருகை என்றான். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றான். அதை சுவைக்க நீயும் வருகை என்றான். வந்துவிட்டான் குளக்குழுந்து குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகிறாள். எதிரிகளின் படையெடுப்பால் தலையுதிர்த்த மரமாக போனதரா தம்பி, கவலை இல்லை களம் சென்றார் மாண்டார்.
ஆனால் இந்த நிலம் உள்ளவரை மானம் காத்தார் என்ற பெயர் உண்டார். எனவே என் மகனே, தோளிலே பலம் உள்ளவரை பகை சாடு பரணி வாடு இதுவும் தாய் திருநாடு உடனே ஓடி என்று தாவி அணைத்த தளிர்முகம் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து இரத்த காவி வடிந்த வாழ்த்துடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என்ற திருவிடத்து காட்சிதனை போற்றி பாடாதார் உண்டோ திருமகளே இப்பூ உலகில். இந்த கைதட்டு இந்த கைதட்டு வசனத்திற்காக தட்டியதை விட இந்த வசனம் உருவான கதை இங்கு பலருக்கும் தெரியாது. எஸ் ராஜேந்திரன் என்கிற SSR என்கிற லட்சிய நடிகர் ஒருவர் இருந்தார். அவருக்கு ஒரு வசனத்தை எழுதி அந்த வசனம் வெற்றி கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. அந்த படம் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சத்யா ஸ்டுடியோ, AVM ஸ்டுடியோ போன்று நியூடோன் ஸ்டுடியோ என்று அப்பொழுது ஒரு படப்பிடிப்பு தளம் இருந்தது. அந்த படப்பிடிப்பு தளத்திற்கு உள்ளே நுழைகிற போது வலது பக்கம் ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்திலே நாற்காலியை போட்டு கலைஞர் அமர்ந்திருக்கிறார். அவரோடு சில சகாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே படப்பிடிப்புக்காக வந்த சிவாஜி கணேசன் உள்ளே போகிறார். வழக்கமாக காரை கலைஞரிடத்தில் நிறுத்தி கலைஞரிடத்தில் பேசிவிட்டு தான் அவர் செல்வார். அன்றைக்கு கார் கலைஞரை பார்த்துவிட்டு கோபத்தோடு உள்ளே சென்று விட்டது. கலைஞர் கேட்கிறார், என்ன கணேசனுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டுவார்கள் என்று சொல்லுகிறார். உள்ளே போனது பேச மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார். காரணத்தை தான் கேட்க சொன்னார் என்ற போது, நான் நன்றாக பேசுகிறவன், எனக்கு ஒரு வசனம் எழுதாமல் SSRக்கு மட்டும் நல்ல வசனம் எழுதி தந்திருக்கிறார், அதனால் நான் பேச மாட்டேன் என்று சொல் என்ற போது, அடை இதுதானா எடு தாளை கொடு பேராவை என்று 10 நிமிடத்தில் எழுதப்பட்ட வசனம் இந்த வசனம். இந்த உச்சத்தை தொட்டபோதுதான் தமிழ் சமூகம் மடை மாறியது. இந்த உச்சத்தை தொட்டபோதுதான் தமிழ் சமூகத்தை புனரமைத்தது. ஆனால் என் மனதிற்குள் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். என் மனதிற்குள் இருக்கிற கேள்வி இன்றைக்கு இந்த மேடையிலே நான் பதிவு செய்கிறேன். நான் என்னதான் இன்றைக்கு பேசினாலும் இவையெல்லாம் ஒரு முன்னோட்டமான பேச்சுதான். இன்னொரு முறை அமையும். ஆடு ஆடென்று ஆடி தீர்ப்போம் கலைஞரை, அன்றைக்கு வைத்துக் கொள்வோம். ஆனால் என்னுடைய மனதில் இருக்கிற ஒரு கேள்வி இந்த சமூகத்திற்கு தேவை. இந்த சமூகத்தை நோக்கி அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். கட்சி பாகுபாடு கடந்து, மத வேறுபாடு கடந்து, அரசியல் வேறுபாடு கடந்து, இன வேறுபாடு கடந்து, இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு நாடக நடிகனாய், பத்திரிகையாளனாய், சிறந்த நிர்வாகியாய், ஒரு திரைக்கதை வசனகர்த்தாவாய், அரசியல் 60 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராய், 5 முறை முதல்வராய் வாழ்ந்த வரலாறு இந்திய அரசியலில் அல்ல, உலக அரசியலில் யாருக்கேனும் ஒருவருக்கு உண்டா என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த செய்திதான் இந்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய செய்தி. இந்த செய்திதான் 21ஆம் நூற்றாண்டை கட்டமைக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளைய தலைமுறைகளுக்கும் சென்று போக வேண்டிய செய்தி. தன்னுடைய வியர்வையால் தன்னுடைய வேர்களை நனைத்து நிமிர்ந்த ஒரே மனிதன் இந்திய வரலாற்றில், உலக அரசியலில், உலக அரங்கில் ஒப்பற்ற ஒரு தலைவன் இருந்தான் என்றால் அது தலைவர் கலைஞர் மாத்திரம்தான். இது இந்த கட்சி கூட்டம் என்று நினைத்துக் கொண்டு சொல்லவில்லை. இந்த ஊடகத்தின் வாயிலாக உலகமெங்கும் போகிறது. விதை நெல்லை நேசிக்காதவன் விவசாயியாக இருக்க முடியாது, கலைஞரை நேசிக்காதவன் தமிழனாக இருக்க முடியாது. எனவே வைகரை பொழுதின் வாசனை அரும்புகளே, வளர் விரைகளே, மணி புறாக்களே, மயக்க வெளிகளே, பன்னி நதிகளே, நான் நிறைய வார்த்தைகளை எடுத்து வந்தேன். தங்க தாயகத்தில் பிறந்த பங்கத்து ஞானி தாகூர் சொல்வதைப் போல நான் பாட வந்த பாடலை இன்னும் பாடவில்லை. யாழுக்கு இசை கூட்டுவதிலே என் காலமெல்லாம் கரைந்து விட்டதென்பார். அப்படித்தான் இன்றைக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான சில செஞ்சொல் சித்திரங்களை நான் காலத்தின் அருமை கருதி, காலத்தின் முகவரியாய், ஞானத்தின் முகவரியாய், இந்த தமிழ் சமூகத்தின் அடையாளமாக இருந்த கலைஞருடைய புகழை தொலைதூரம் வரை கொண்டு போகிற பெருமை எல்லோருக்கும் உண்டு என்கிற உணர்வை மனதில் வைத்துக் கொண்டு, பிச்சிப்பூ சொற்களால் உச்சி முகர்ந்து மெச்சி மகிழ்ந்து, தமிழ் மணக்கும் தாழம்பூ சொற்களால் உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து நன்றி பெருக்கோடு நகர்ந்து போகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர்.